நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் அட்சய லக்ன பத்ததி முறையில் ஜாதகங்களை ஆய்வு செய்ய போகிறோம். கடவுள் அருள் டிவி கமெண்ட் பாக்ஸில் இருந்து நீங்கள் அனுப்பிய ஜாதகங்களை ஒவ்வொன்றாக ஆய்வு செய்து வருகிறோம். இன்னும் மேன்மேலும் நீங்கள் நிறைய ஆதரவு கொடுக்கணும். நிறைய ஜாதகங்களை அனுப்புங்க. எல்லா ஜாதகத்தையும் நாங்கள் கண்டிப்பாக பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். கண்டிப்பாக பதில் சொல்லுவோம். டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, கேள்வியும் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் அளிக்கிறோம். எதையும் விடமாட்டோம் என்பதை உறுதியோடு மீண்டும் சொல்லிக் கொள்கிறோம். இப்பொழுது நாம் ஜாதக ஆய்வினை தொடர்வோம். அதற்கு முன் எனக்கு இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை கற்றுத்தந்த உயர்திரு பொது உடை மூர்த்தி அவர்களுக்கு நான் இந்நேரம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மற்ற ஏனைய குருமார்களுக்கும் இந்நேரத்தில் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். இந்த ஜாதகர் ஒரு ஆண் ஜாதகம். நமது கடவுள் அருள் டிவி கமெண்ட் பாக்ஸிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஜாதகம். இவர் 1/4/1992 பிறந்திருக்கிறார். 2:32 PM பகல் கோயம்புத்தூரில் பிறந்திருக்கிறார். இவருடைய ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும் பொழுது கடக லக்னமாக வந்தது. கிரகங்களுடைய நிலைகளை நாம் பார்ப்போம். சிம்மத்தில் குரு, தனுசுவில் ராகு, மகரத்தில் சனி பகவான், சந்திரன் செவ்வாய் சுக்கிரன் கும்பத்தில், சூரியன் புதன் மீனத்தில் இருக்கிறார்கள். கேது பகவான் லக்னத்துக்கு 12ஆம் இடத்தில், அதாவது மிதுனத்தில் இருக்கிறார். இது பிறப்பு லக்னம் என்பது கடக லக்னம். இப்பொழுது வயதின் லக்னம், அதாவது பலரும் லக்னம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 1, 2, 3, 4 4வது லக்னமாக வருகிறது ஏஎல்பி லக்னம். இந்த ஏஎல்பி லக்னம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இதனுடைய அதிபதி யார் அப்படின்னா 1க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் உடையவர். 1க்கும் 8க்கும் ஆதிபத்தியம், அதாவது பிரச்சனைகளை இவரே இழுத்து போட்டுப்பார். பிரச்சனைகளை இவர் தேடி போவார், இல்லை இழுத்து போட்டுப்பார். ஏன்னா 1க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் உடையவர். தீரா பிரச்சனை, கடன், வம்பு வழக்கு இவரை தேடி வரும், இல்லை இவரை தேடி போவார். அந்த ஒரு நிலை. இதனுடைய அதிபதி சுக்கிரன் எங்கே இருக்கார்? 5ஆம் இடத்துல இருக்கார். நல்லா இருக்காரா? அதாவது இதுக்கு அதிபதி சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல நல்ல நிலையில் இருக்கார். இப்போது இவரை பொறுத்தவரையிலையும் லக்னாதிபதி 5ல் இருக்கார். 7ஆம் வீட்டு அதிபதி, இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடம்தான் மனைவி ஸ்தானம் இல்லையா? ஸோ திருமணம் எப்போன்னு இவர் கேள்வி கேட்டிருக்கார். இவருக்கு வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 92ல் பிறந்திருக்காரா? ஒரு 8, ஒரு 24, 32 வயசு ஆகுது இந்த ஆண் ஜாதகருக்கு. இவருக்கு 32 வயசு. இவரை பொறுத்தவரையிலையும் லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்கார். ஒரு விருப்ப திருமணம் இவருக்கு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த 7ஆம் இடத்து அதிபதி மனைவி ஸ்தானாதிபதி செவ்வாய், அவரும் இங்கே தான் இருக்கார். ஸோ அதனால் இவரை பொறுத்தவரையிலையும் ஒரு விருப்ப திருமணம் இருக்குது. இவரே பார்த்துட்ருக்கார். இப்போது திருமணத்துக்கான காலம் இருக்கா அப்படின்னா, இப்போது இந்த விசாக 2 போயிட்டுருக்குங்க. இந்த விசாக 2 நிகழ்காலமா அப்படின்னா, நிகழ்காலம் D9 இந்த இடம் வருமானா வராது. ஆனால் நிகழ்காலம் இது வரைக்கும் தான். அப்போது ஏற்கனவே பேசி வச்சுருந்தாங்க, முடித்து வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் 12/8/2024 இவங்களுக்கு முடிகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த விசாக 2ஆம் பாதம் அப்படின்னும் பொழுது அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுக்கு இந்த காலகட்டத்துக்குள்ளே முடியல அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு விசாக 4ஆம் பாதம் 1, 2, 3, 4 D9 விசாக 4 செல்லும் பொழுது, விசாக 4 அப்படின்னா 2/24 முடியுது, 3/25 முடியும். ஸோ 4 அந்த 2025க்கு பிறகு தான் இவருக்கு திருமணத்துக்கான ஒரு காலகட்டம் D9 செல்கிறது. விருப்ப திருமணம் அப்படின்னா இப்போவே பண்ணிடலாம். இப்போ அதற்கான காலகட்டம் ஓடிட்டுருக்கு. விருப்ப திருமணம் தான் அங்கே சொல்லுது ஜாதகம்.
இப்போவே இதற்கான இந்த 12/8 ஆகஸ்ட்டுக்குள்ளே திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இல்லை இது தவறிச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 24 முடிஞ்சு 25 இந்த செப்டம்பருக்கு அப்புறம்தான் திருமணத்துக்கான ஒரு காலகட்டம் என்பது சொல்லுகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏழ்வி லக்னம் அந்த கரெக்டாக 22/9/2025 வரைக்கும் இந்த லக்னம் இயங்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு விருச்சிகம் வந்துடுங்க. இப்போ இதற்கான காலகட்டம் கண்டிப்பாக திருமணம் விருப்ப திருமணம் முடிஞ்சிடும். தவறினால் இந்த காலகட்டத்தில் இந்த 22/9/2025க்கு பிறகு விசாக 4 D9 போகும். D9 போகும் பொழுது கண்டிப்பாக திருமணத்துக்கான காலம். இப்போது இது வரைக்கும் நம்ம ஜாதகங்களை ஆய்வு செஞ்சதை நீங்கள் பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். உங்களுடைய பேராதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுதுங்க. நீங்கள் பார்க்குற அத்தனை பேரும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஜாதகமாக இருக்கலாம், இல்லை உங்கள் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஆஃபீஸ் கொல்லிக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க யார் ஜாதகமாக இருந்தாலும் சரி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். எடுத்து நிச்சயமாக அதை என்ன பண்ணணும் அப்படின்னா டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கேள்வியை கண்டிப்பாக கேட்கணுங்க. அனுப்பினீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் எல்லாத்துக்கும் எல்லா ஜாதகங்களையும் நாங்கள் அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக வெளியிடுவோம் என்பதை தங்களுக்கு இதன் மூலம் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.